4 நாள் 400 கோடி அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன நடக்குது சார் இப்போ? கப் சிப்னு இருக்கு. என்ன நம்பர்ல அதை கலெக்ட் பண்ணும்? அதான் இந்த முதல் 4 நாள், அதுக்கப்புறம் ஒரு நாள் கலெக்ஷன் ஆனது தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை. 500 கோடியை தொடுவதற்கே அது சிரமப்படுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இப்போ கூலியா இருக்கட்டும், இப்போ இந்த லியோ பிரச்சனையா இருக்கட்டும், எதுக்கு இந்த நம்பருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? என்ன நடக்குது சார்? இல்லைங்க, நம்பர் தானேங்க ஒருத்தரை தீர்மானிக்குது. சரி, அவர் யார், அவருடைய திரையுலகத்தில் அவருடைய பொசிஷன் என்னங்கிறத நம்பர் தானே சொல்லுது. இப்போ லியோ விவகாரத்தில் கூட லலித் வெளியில் பதில் சொல்லணும். இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு, என்ன நடந்ததுங்கிறத லலித் தானே சொல்லணும். நம்ம எதுக்கு உட்காந்து கூவிட்டு இருக்கணும் ஒரு இடத்துல? ஏன்னா விஜயும் லலித்தும் தான் ஃப்ரெண்டு. விஜய்க்கு தான் இந்த அவமானங்கள் எல்லாமே. நீங்கள் இந்த படத்தை வெற்றி படம்னு சொல்கிறீங்க, திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன்னு சொல்கிறீங்க, லியோ படம் பாருங்கள் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை என்ன கிளாரிஃபை அப்படிங்கிறது அவங்க தானே பண்ணணும். அவர் பாட்டு அமைதியாக இருக்கார், நமக்கு புரியல. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த படத்தை அவர் அவுட் ரேட்டுக்கு விற்றுட்டார். ஓகே, எல்லா இடங்களுக்குமே ரொம்ப ஆரம்பத்திலே வந்த விலைக்கு விற்றுருவோன்னு விற்றுட்டார். வாங்கினவங்க பெரிய அளவு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார், எந்த ரேட்டுக்கு விற்றாரோ அந்த ரேட்டை கொண்டு வந்து ஃபைல் பண்ணிட்டார். அப்போ இதை தானே இவங்க பார்ப்பாங்க. இப்போ இந்த விளக்கத்தை யார் சொல்லணும்? லலித் சொல்லணும். அப்போ அவர் அமைதியாக இருந்தாருன்னா எப்படின்னா, ஒருவேளை விஜய் அசிங்கப்பட்டுட்டு இருக்காரா என்னன்னு தெரியல.